வணக்கம் நண்பர்களே, இந்த காணொளியிலையும் ஒரு சூப்பரான தகவல் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ட்விட்டர், ஃபேஸ்புக்கு போட்டியாக தனியாக சமூக ஊடகம் தொடங்க இருக்கும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர். வாங்க அது பற்றி விரிவாக இந்த காணொளியில பார்க்கலாம். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் என்ற புதிய சமூக ஊடக வலைதளத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் கொடுங்கோன்மைக்கு எதிராக இந்த தளம் இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்காவில் எதிர்ப்பு குரல்களை அந்த நிறுவனங்கள் அமைதிப்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் போட்டிக்கு ட்ரம்ப் முன்னின்ற போது அதில் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்காற்றின. அவர் அதிபராக பதவி வகித்த காலத்தில் உலகை தொடர்பு கொள்ளும் சாதனமாக சமூக ஊடகங்களையே அவர் பயன்படுத்தினார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வாரங்களில் ட்ரம்ப் ட்விட்டர் நிறுவனத்தினால் தடை செய்யப்பட்டார். அமெரிக்க செனட் இயங்கி வந்த கேபிட்டல் ஹில் கட்டடத்திற்குள் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் புகுந்த பிறகு ட்ரம்பின் கணக்கை ஃபேஸ்புக் முடக்கி இருந்தது. ட்ரம்ப் அதிபராக இருந்த காலத்தில் அவரது இடுகைகள் அவமதிக்கும் வகையிலும், வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும், பொய்யுரைகளை ஆதரிக்கும் வகையிலும் இருந்ததால் அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சமூக ஊடக நிறுவனங்கள் பல தரப்பிலும் இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ட்விட்டர், ஃபேஸ்புக் ஆகியவை ட்ரம்பின் சில இடுகைகளை நீக்கின அல்லது அவரது பதிவின் கீழ் இது தவறாக வழி நடத்தக்கூடிய இடுகை என்ற வரியை இடம்பெற்றிருந்தன. ப்ளூ காய்ச்சலை விட குறைவான ஆபத்தை கொரோனா கொண்டிருந்தது போன்ற இடுகைகளை அவர் அந்த நாட்களில் பகிர்ந்து வந்தார். அதன் உச்சமாக அதிபர் தேர்தல் முடிவுகளை ஒரு மோசடி என்றும் ஆதரவற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். ட்ரம்ப் இதனை அடுத்து ஜனவரி மாதம் நடந்த கலவரத்துக்கு பிறகு ட்ரம்பிற்கு தடை விதிக்க அல்லது இடைநீக்கம் செய்ய அந்த சமூக வலைதளங்கள் முடிவெடுத்திருந்தன. கலவரங்களுக்கு பதிலளித்த ட்ரம்ப் கலவரத்தில் ஈடுபட்டோரை கேபிட்டல் பெற்றாளர்கள் என்று அழைத்தார். தேர்தல் முடிவுகளை ஏற்கும் எந்த அறிவுரைகளையும் அவர் வெளிக்காட்டவில்லை. இந்த காரணத்திற்காக அவர் தொடர்ந்தும் தங்களுடைய தளங்களை பயன்படுத்த அனுமதிப்பது மிகவும் ஆபத்தாகலாம் என்ற முடிவிற்கு ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆகியவை வந்தன. இதையடுத்து இந்த சமூக வலைதளங்கள் போட்டியாக ஒரு சமூக வலைதளத்தை உருவாக்கப் போவதாக அப்போதே அறிவித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். முன்னதாக இந்த ஆண்டு ஜூன் மாதம் டொனால்ட் ட்ரம்பின் மேசையில் இருந்தது என்ற பெயரில் ஒரு மக்கள் தொடர்பு வலைதளத்தை ட்ரம்ப் தொடங்கினார். ட்ரம்பை ஆதரிக்கும் பார்வையாளர்களை மட்டுமே அது ஈர்த்த வேளையில் தொடங்கிய ஒரு மாதத்திலேயே அந்த வலைத்தளம் நிரந்தரமாக மூடப்பட்டது. இந்த வலைத்தளம் தொடங்கப்பட்ட போது ட்ரம்பின் மூத்த உதவியாளர் ஜான்சன் மில்லர் இந்த வலைத்தளம் ட்ரம்பின் பரந்த முயற்சிகளுக்கு துணையாக இருக்கும் என்று கூறினார். இந்த நிலையில் ட்ரம்ப் உருவாக்கி இருக்கும் ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக வலைத்தளத்தில் பார்வையாளர்கள் சேர்வதற்காகவும் அழைப்பு அடுத்த மாதம் விடுக்கப்படும் என்றும் 2022ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்குள் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கை அதில் இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் தாலிபான்கள் அதிக அளவில் இருக்கும் உலகில் நாம் வாழ்கிறோம், ஆனால் உங்களுக்கு பிடித்த அதிபர் அமைதிப்படுத்தப்பட்டுள்ளார் என்று ட்ரம்ப் இதன் போது கூறியிருக்கிறார். பெரும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக ஏன் யாரும் எழுச்சி பெறவில்லை என்றும் எல்லோரும் என்னிடம் கேட்கிறார்கள். சரி, விரைவில் நாமே அதை செய்து முடிப்போம் என்று ட்ரம்ப் இதன் போது தெரிவித்திருக்கிறார். ட்ரம்பின் இந்த புதிய ஊடக தள முயற்சி குறித்து அமெரிக்க தொழில்நுட்ப செய்தியாளர் ஜேம்ஸ் கிளின்டன் கூறும்போது, இதை பெரிய முயற்சியாக ட்ரம்பின் குழு காட்டுகிறது. ஆனால் இந்த புதிய சமூக ஊடக தளம் எப்படி இயங்கும் என்பதற்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார். என்ன நண்பர்களே, ஒரு வித்தியாசமான தகவல் பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன்.